ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 14 நவம்பர் 2025 வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். திதி தசமி இரவு 12:50 மணி வரை, பிறகு ஏகாதசி. நட்சத்திரம் பூரம் இரவு 9:20 மணி வரை, பிறகு உத்திரம். யோகம் மாகேந்திரம் காலை 6:27 மணி வரை, அதன்பின் வைத்ருதி. கரணம் வனசை பகல் 12:07 மணி வரை, பிறகு பத்திரை இரவு 12:50 மணி வரை, பிறகு பவம். நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த நாள். மனநிலை உற்சாகமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக நீங்கியிருந்த உற்சாகம் மீண்டும் திரும்பும். வேலை பகுதியில் புதிய முயற்சிகள் வெற்றி தரும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய திட்டங்கள் தொடங்கலாம். வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். கடனாக கொடுத்த பணம் திரும்ப வர வாய்ப்புண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை தரலாம். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். துணைவனின் பாசம் அதிகரிக்கும். சிலருக்கு திருமண உறுதி பற்றிய பேச்சு தொடங்கலாம். மாணவர்களுக்கு கவனம் அதிகம். கல்வியின் சிறந்த முன்னேற்றம் காணலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது உடற்பயிற்சி செய்தால் புத்துணர்ச்சி கூடும். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ திருமேற்றீஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அமைதியான நாள். மனநிலை தெளிவாக இருக்கும். நீண்ட நாள் சிக்கல்கள் இன்று தீரும். வேலை பகுதியில் உங்கள் உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை அளிப்பார்கள். வணிகத்தில் சிறிய லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்புண்டு. முதலீடுகள் நல்ல பலன் தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் சந்தோஷமாக நேரம் கழிக்கலாம். பெற்றோரின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். மனநிலை அமைதியாகும். சிறிய பயணம் அமையலாம். மாணவர்களுக்கு கவனம் அதிகம். கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது தண்ணீர் குடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீர நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் பொன் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நல்ல நாள். உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். மனநிலை உற்சாகமாக இருக்கும். வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். ஒருவரின் பாசம் உங்களுக்கு நிம்மதி தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணலாம். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன அமைதி அதிகரிக்கும்.
அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அநேக தங்கவதேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் குங்கும சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சற்று கலவையான நாள். சில விஷயங்களில் நல்ல பலன், சிலவற்றில் சிறிய தாமதம் இருக்கும். வேலை பகுதியில் சிறிய சிக்கல்கள் வந்தாலும் உங்கள் நிதானம் அதை கட்டுப்படுத்தும். மேலதிகாரிகள் உங்களை நம்புவர். வணிகத்தில் சிறிய வருவாய் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்புண்டு. முதலீடுகள் நல்ல பலன் தரும். குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் வரலாம், ஆனால் பிற்பகலுக்குள் தீர்ந்துவிடும். பெற்றோரின் ஆலோசனை கேட்டால் நன்மை. காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கவனம் சற்றே சிதறியிருக்கும். தியானம் செய்தால் மனநிலை சீராகும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும், ஆனால் சோர்வாக உணர்ந்தால் ஓய்வெடுக்கலாம். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ தாமரை கண்ணன். அதிர்ஷ்ட நிறம் பளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். உங்களது முயற்சிகள் பலன் தரும். நீண்ட நாள் முயற்சிகள் நிறைவேறும். வேலை பகுதியில் சிறிய முன்னேற்றம் காணலாம். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். வணிகத்தில் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். வெளிநாட்டு தொடர்புகள் நன்மை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுடன் இருக்கும். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். உழைப்பின் பலன் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன அமைதிக்காக தியானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ பால்வண்ணநாதர். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அமைதியான நாள். உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கும். மனநிலை உற்சாகமாக இருக்கும். வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வணிகத்தில் சிறிய லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்புண்டு. நிதிநிலை சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் பாசம் அதிகரிக்கும். பெற்றோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும். காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது ஓய்வெடுக்கலாம். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ திந்திரிணியேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நல்ல நாள். புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். வேலை பகுதியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வணிகத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் அதிகம். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது தியானம் மன அமைதி தரும். அதிர்ஷ்ட தெய்வம் பான்புரீஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறிய சவால்கள் இருந்தாலும் அதை கடந்து முன்னேறுவீர்கள். உங்களின் நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். வேலை பகுதியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்புவர். வணிகத்தில் சிறிய தாமதம் இருந்தாலும் பிற்பகலில் முன்னேற்றம் காணலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும்.
பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுடன் இருக்கும். காதல் உறவில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் நிதானமாக பேசி தீர்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். உழைப்பின் பலன் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது நீர் குடியுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்ட நிறம் பொன் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நல்ல நாள். நீண்ட நாள் முயற்சிகள் பலன் தரும். மனநிலை உற்சாகமாக இருக்கும். வேலை பகுதியில் மேலதிக பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வணிகத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். காதல் உறவின் மகிழ்ச்சி நிலவும். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது தியானம் மன அமைதி தரும். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ திருமற்றளி நாயகி தாயார். அதிர்ஷ்ட நிறம் கடல் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். திடீர் கோபம், சோர்வு போன்றவை ஏற்படலாம். வேலை பகுதியில் சிறிய தடைகள் வரலாம். எந்த முக்கிய முடிவையும் இன்று எடுக்க வேண்டாம். வணிகத்தில் லாபம் குறையலாம். புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். பழைய பணிகளை சீராக முடிக்க முயலுங்கள். குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் வரலாம். கோபப்படாமல் அமைதியாக பேசுங்கள். காதல் உறவில் சிறிய சோதனை நேரம். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கவனம் குறையலாம். ஓய்வு விடுத்து மீண்டும் தொடங்குங்கள். ஆரோக்கியத்தில் சோர்வு, தலைவலி போன்றவை வரலாம். தண்ணீர் குடியுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசினேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய உற்சாகம் வரும் நாள். உங்களின் முயற்சிகள் வெற்றி தரும். வேலை பகுதியில் மேலதிக பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் கைகூடும். லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுடன் இருக்கும். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது தியானம் மன அமைதி தரும். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ காமாட்சி தாயார். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்த நாள். உழைப்பின் பலன் கிடைக்கும். வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலதிக பொறுப்புகள் கிடைக்கும். வணிகத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். உறவு வலுப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன அமைதிக்காக சிறிது தியானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ செண்பகவல்லி தாயார். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.